கரூரில் கோவில் நிலப்பிரச்சினை தொடர்பாக சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட முயன்ற 300க்கும் மேற்பட்டோர் கைது செய்யப்பட்டனர். கரூர் வெண்ணை மலையில் உள்ள பாலசுப்பிரமணிய சுவாமி கோவிலை சுற்றி 400க்கும் மேற்பட்ட குடியிருப்புகள் உள்ளன. அந்த குடியிருப்பு மனைகள் அனைத்தும் கோவில் நிர்வாகத்திற்கு சொந்தமானது என்றும் குடியிருப்புகளை காலி செய்ய வேண்டும் என்று அறநிலைத்துறை நீதிமன்றம் மூலம் நோட்டீஸ் அனுப்பியது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்த அப்பகுதி மக்கள் பல்வேறு கட்ட போராட்டங்களை நடத்தி வரும் நிலையில் இன்று கடைகளை அடைத்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். அதனைத் தொடர்ந்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் தொடர் காத்திருப்பு போராட்டம் நடத்தப்படும் என்று அறிவித்திருந்தனர். இந்த போராட்டத்திற்கு காவல்துறை அனுமதி மறுக்கப்பட்டுள்ள நிலையில் வட்டார போக்குவரத்து அலுவலகம் முன்பு கூடியிருந்த 300க்கும் மேற்பட்டோர் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட முயன்றதால் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்த 50க்கும் மேற்பட்ட போலீசார் அவர்களை தடுத்து நிறுத்தி கைது செய்து காவல்துறை வாகனத்தில் ஏற்றி சென்றனர். அப்போது போராட்டக்காரர்களுக்கும் காவல்துறையினருக்கும் இடையே வாக்குவாதம் மற்றும் தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. மேலும் கைதாக மறுத்து போராட்டத்தில் ஈடுபட்ட ஒரு சிலரை போலீசார் குண்டுகட்டாக தூக்கி கைது செய்து தனியார் திருமண மண்டபத்திற்கு அழைத்து சென்றனர். இதனால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. உங்கள் பகுதியில் உடனுக்குடன் முக்கிய செய்திகள் உங்கள் விரல் நுனியில் காண எங்கள் தவசி நியூஸ் 24 சேனலை காண தவறாதீர்கள். உங்கள் கரூர் மாவட்ட செய்தியாளர் ராஜசேகருடன் உங்கள் தவசி ரமேஷ். அப்படியே உங்க பேச்சு சரியில்லைங்க. நீங்க இங்க ஒரு பேச்சு அங்க ஒரு பேச்சு பிக்கப் பண்ணுவாங்க. அது எங்க வேலைங்க? மக்களை கட்டுப்படுத்த நீங்க தலைவருங்க. ரோட்டுக்கு என்ன பிக்கப் பண்ண